ஹலோ கைஸ், ஃபஸ்ட் லாட்டில் 250 பேக் லோட் பண்ணி நம்ம செகண்ட் லாட்டுக்கு கிளம்பிட்டோம். செகண்ட் லாட்டு வந்தாச்சு. வந்ததுமே கிளைமேட் செம்மையாக மாறிடுச்சு. அப்படியே கிளைமேட் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. கரெக்டாக நம்ம வண்டிக்கு நேராக மழை அதிகமாக பெய்கிற மாதிரி இருக்குது. என்ன கொடுமை பண்ண போதோ. 10 நிமிஷம் கழித்து பார்த்தா கரெக்டாக வண்டிக்கு மேலே அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வானத்துலேருந்து யாராவது வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு இருக்குங்க. கரெக்டாக செப்பரேட்டாக லேயராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். ஒரு வழியாக லோடு ஏற்றி அப்படி இப்படின்னு பாய் போட்டு கிளம்பியாச்சு. எப்பயும் போல் பெருந்துறை பார்க்கிங்கில் போய் ஹால்ட் பண்ணிட்டு காலையில் தான் போகிறோம். பெருந்துறை பார்க்கிங்லேயே சமைக்கல எதுவும். பெருந்துறை பார்க்கிங்லேயே சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருக்குது. வாங்கிக்கிட்டேன் பார்சல். சாப்பிட்டு தூங்குகிறோம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வண்டியை கேபின்லாம் கழுவிட்டு கிளம்ப வேண்டிதான். சொன்னல பாருங்கள், பார்க்கிங்கில் பெருந்துறை லாரிக்கு பார்க்கிங்கில் எத்தனை வண்டி நிற்கிது. அந்த கவர்மெண்ட் இது நம்ம ஹைவேவோட ட்ரக்லேயே போய் இருக்கும்ல அந்த பார்க்கிங் தாங்க. இதுதான் நம்ம வண்டி. பாருங்கள் லோடு இப்போயே லோடு கொஞ்சமாக ரைட்டில் வந்துருச்சு. எப்படி கொண்டு போய் சேர்த்த போகிறேன்னு தெரில. சரி, ஓகே. சங்ககிரி ரீச் பண்ணிட்டோம். பாரத் பங்கில் தான் டீசல் போடுவேன் எப்பயுமே சங்ககிரியில். டேங்க் ஃபுல் பண்ணுற தலைவருக்கு எவ்வளோ குடிப்பாருன்னு தெரில. 410 குடித்தாருன்னா மைலேஜ் வரும். அதிகமாக குடித்தா மைலேஜ் வராது. ஒரு பாயிண்ட் கம்மியாகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதில் வண்டியை நம்ம ஷெட்டில் போட்டு ஊருக்கு போக போகிறோம். திருச்செங்கோடு தேர் திருவிழா, அர்த்தநாரீஸ்வரர் கோவிலோட தேர் திருவிழா. சிவாய போற்றி. ஒரு வழியாக நம்ம ஊருக்கு இதாங்க சொந்த ஊர்னாலே ஒரு தனி சுகம்தான். செம்ம சந்தோஷமாக இருக்கும் வந்துட்டாலே. நம்ம வீட்டுக்கு போகிற வழி தான். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்களா. நம்ம சைடு பனைமரம் அதிகங்க. ஃபுல்லாகவே எல்லா பக்கம் பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும் பனைமரம் ரொம்ப அதிகம். கிளம்பி அப்படியே ஈவினிங் அப்படியே போயிட்டு கிளம்பி திருவிழாவுக்கு வந்தாச்சு. தேர் திருவிழாவுக்கு அர்த்தநாரீஸ்வரர். அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு அப்படியே நைட் கிளம்ப வேண்டியதான். நான் எந்த ரைட்லேயும் போகலைங்க கடைசி வரலும். பார்க்கும்போது அவங்க கத்துறப்பே எனக்கு பயமாக இருந்துச்சு. நான்லாம் எந்த ரைடுக்குமே நான் ஆசைப்படல. இவர் தான் நம்ம மாப்பிள்ளை, அந்த தலையில் மாட்டியிருக்குல்ல, அவர் தான் என் தங்கச்சி பையன். அவருக்காக தான் இந்த தேருக்கே வந்தது. இல்லைன்னா நான் டியூட்டிக்கு வர்றது தான். சரி, அப்படியே ஒரு நாள் நிறுத்தி இருந்துட்டு தேர் திருவிழா பார்த்துட்டு போகலான்ட்டு வந்துட்டேன். இந்த ரைடில் தான் போகலான்றாங்க. எப்படி இருக்குமோ. திருவிழானாலே ஒரு தனி சொல்கிறது. இந்த ட்ரெயினில் தான் ஓட்டிட்டுன்னு ஆசை. இதுதான் நம்ம ஃபேமிலி. இந்த வீடியோ எடுத்தது நான் தான். செம்மையாக இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு ரைடு மட்டும்தான் என்ஜாய் பண்ணோம். மற்ற ரைடில் இந்த ஒரு ரைடு என்ஜாய் பண்ணது எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அப்படியே சரி, ஓகே, சாப்பிட்டு கிளம்ப முடிவு பண்ணிட்டோம். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி. இதில் கத்துறவங்களை நினச்சாலே எனக்கு கீழே இருந்து கொலையெல்லாம் நடுங்கி போச்சுங்க. நம்மளாம் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. டீசெண்டாக போயிட்டு ஐஸ்கிரீமு, அந்த அப்பளம், பெரிய பெரிய அப்பளம் இருக்கலாம், அதெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சரி, வீட்டிலலாம் பிஸியாக இருந்தாங்க திருவிழா டைமு. சரி, நான் அப்படியே ஜாலியாக பஸ் ஏறி வந்துட்டேங்க. காலேஜ் லைஃப் கூட இல்லை. காலேஜெலாம் ஹாஸ்டல் லைஃப் தான். ஸ்கூல் லைஃப்பில் ஃபுட்பால் அடித்தது. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி தாங்க ஃபுட்பால். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸில் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு வரப்போ ஒரு மாதிரி தனியாக சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம ஸ்டாப் வந்தாச்சு. இறங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு பூஜை போட்டு கிளம்ப வேண்டிதான். பூஜை போட்டு வண்டி எடுத்தாச்சுங்க. நேராக கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர், சித்ரதுர்கா, ಹೊಸಪೇಟ್, பீஜாப்பூர், சோலாப்பூர், டெம்பூர்னி, மாலேகான் நகர், மாலேகான். அப்படி தான் போகிறோம் நம்ம ரூட்டு. பசிக்கும் இல்லையா, சமைச்சு சாப்பிட்ணுமில்ல. சமைக்க ஆரம்பித்தாச்சு. வண்டி எடுத்தோடனே பைபாஸ் ஏறினோடனையும் சமைச்சாச்சு. கிருஷ்ணகிரி டோலில் போய் சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டிதான்.
கிளைமேட் கரெக்டான கிளைமேட்டு, நல்லா அருமையாக இருந்துச்சு. டோல் வந்தாச்சுங்க. இதான் கிருஷ்ணகிரி டோலு. சாப்பிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இங்கேயும் ஏதோ ஃபங்க்ஷனாக இல்லை ஏதோ சம்திங் இருக்குது, நிறையா போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நைஸ் ரோடு. ஆக்சிடெண்ட்டுங்க. தூங்கிட்டு வந்துட்டாரா இல்லை ஓவர் ஸ்பீடானு தெரில, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொண்டு போய் ரைட் சைடே விட்டுருக்காங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. கர்நாடகா ஹொஸ்பேட். கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. ஷிரடி தாண்டி கொப்பரகான் பக்கத்தில் ஃபுல் டிராஃபிக் ஜாமுங்க. கண்ணு கட்டின தூரம் வண்டி தான், செம்ம டிராஃபிக்கு. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு ஆஃபீஸ் வந்து சேர்ந்தாச்சு. ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஒரே நாளில் இறக்கி முடிக்க முடியாதான்ட்டு இருக்கு. எத்தனை வண்டி நிற்கிது பாருங்கள், லோடு வண்டி ஃபுல்லாகவே லோடு வண்டி தாங்க. எப்படியும் ஒரு 30 வண்டி இருக்கும். எப்படியும் இறக்குறது 2 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இறக்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் 30 வண்டிக்கு மேலே இருக்க மாட்டேங்குங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்து க்யூவில் நிற்கிறேன். நான் இன்னும் ஃபஸ்ட்டு டெலிவரியே கொடுக்கல. எப்படி இறக்கி எப்படி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, ஓகேங்க. ரிட்டன் vlog வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.